இரு பண்ட வகைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொருளாதாரத்தில் உள்ள வளங்களின் அளவு நிலையானது. குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்பத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. வளங்கள் பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எடுகோள்கள். உற்பத்தி எளிமை வளைகோடு இந்த எடுகோள்களுடனேயே தயாரிக்கப்படுகின்றது. இக்காரணங்களினால் மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் சேவைகளின் அளவுகளுக்கு ஒரு எல்லை காணப்படுகிறது. அந்த எல்லைக்கு அதிகமாக உற்பத்தி செய்ய முடியாது. இதனையே உற்பத்தி சாத்திய வளைகோடு காட்டுகின்றது. அவ்வாறான உற்பத்தி எளிமை எல்லைக்கோடுகள் 3 விதமாக அமைய முடியும். இதனை நாங்கள் இதுவரை கற்றிருக்கின்றோம். ஒன்று நேர்கோடான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அடுத்தது மூலத்துக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அடுத்தது மூலத்துக்கு குவிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. முதலில் அவற்றை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். நேர்கோடாக காட்டப்பட்டிருக்கின்ற உற்பத்தி சாத்திய வளைகோட்டினை பாருங்கள். அதிலே X, Y, H, N, M என 5 புள்ளிகள் காட்டப்பட்டுள்ளன. இவையெல்லாம் அந்த பொருளாதாரத்தால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான உற்பத்தி சேர்க்கைகளாகும். இவை மட்டுமல்ல, இன்னும் இதுபோல இந்த கோட்டில் பல புள்ளிகளை குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆனால் ஒரு பொருளாதாரத்தினால் ஒரு புள்ளியே தெரிவு செய்து உற்பத்தி மேற்கொள்ள முடியும். அந்த பொருளாதாரம் உற்பத்தி செய்கின்ற அளவுகளை நான் எனது விருப்பப்படி M என்னும் புள்ளியால் குறித்து காட்டியுள்ளேன். இந்த வரைகோட்டில் N, H, H, Y என இன்னும் 4 புள்ளிகள் உள்ளன. அதோடு இன்னும் R, S என்னும் புள்ளிகளும் உள்ளன. M புள்ளிக்கும் ஏனைய N, H, X, Y, R, S என்னும் புள்ளிகளுக்கும் இடையில் வித்தியாசங்கள் உண்டு. இந்த கோட்டில் உள்ள M உட்பட N, H, X, Y, R, S ஆகிய எல்லா புள்ளிகளும் உற்பத்தியில் வினைத்திறன் கொண்ட புள்ளிகள். எல்லாம் வினைத்திறன் கொண்ட புள்ளிகள் தான். நிறைதொழில் மட்டத்தில் செய்யப்படக்கூடிய பூர்ணமான உற்பத்தி சேர்க்கைகளை அந்த ஒவ்வொரு புள்ளியும் காட்டுகின்றது. 2 பதங்கள் இருக்கிறது. நிறைதொழில் மட்டம், பூர்ணமான உற்பத்தி. நிறைதொழில் மட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பூர்ணமான உற்பத்தி சேர்க்கைகளை அந்த ஒவ்வொரு புள்ளியும் காட்டுகிறது. பயன்படுத்தக்கூடிய எல்லா வளங்களும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டால் அதுவே நிறைதொழில் மட்டம் எனப்படும். இப்போது இருக்கின்ற தொழில்நுட்பத்தை உச்சமாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய அதிகூடிய உற்பத்தியே பூர்ண உற்பத்தி ஆகும். இந்த கோட்டில் இருக்கின்ற இன்னும் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் உற்பத்தியில் வினைத்திறனை கொண்ட புள்ளிகளாகும்.
அதாவது நிறை தொழில் மட்டத்தில் பூர்ணமாக உற்பத்தி செய்யக்கூடிய புள்ளிகளாகும். ஆனால் இந்த புள்ளி எல்லா புள்ளிகளுக்குள்ளும் இப்போது பொருளாதாரத்தினால் பொருத்தமானதென தெரிவு செய்து கொள்ளப்பட்ட புள்ளியாக இருப்பதால் புள்ளி பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி என குறிப்பிடப்படுகிறது. வித்தியாசமான ஒரு பதம் இருக்கிறது பாருங்க, பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி. இந்த எம்புள்ளி பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி என குறிப்பிடப்படுகிறது. எம்புள்ளி உற்பத்தியில் வினைத்திறனை மட்டுமன்றி வளப்பங்கீட்டின் வினைத்திறனையும் கொண்ட புள்ளியாகும். எம்புள்ளி உற்பத்தியில் வினைத்திறனை மட்டுமன்றி வளப்பங்கீட்டின் வினைத்திறனையும் கொண்ட புள்ளியாகும். 2 வினைத்திறன், உற்பத்தியில் வினைத்திறன், வளப்பங்கீட்டில் வினைத்திறன், ரெண்டையும் கொண்ட புள்ளிதான் எம்புள்ளி. இந்த நாட்டின் தேவை கருதி அருமையான வளங்களை எவ்வாறு எக்ஸ் பண்டம், Y பண்டம் ஆகிய இரு பண்டங்களுக்கும் இடையில் எவ்வாறு பிரித்து ஒதுக்குவது, எக்ஸ் பண்டத்தில் எவ்வளவு பண்டத்தை உற்பத்தி செய்ய எவ்வளவு வளத்தை ஒதுக்குவது, Y பண்டத்தில் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்ய எவ்வளவு வளத்தை ஒதுக்குவது என தீர்மானித்து நிச்சயிக்கப்பட்ட புள்ளி எம்புள்ளியாகும். அவ்வாறான அந்த தெரிவு செய்தலில் மற்ற புள்ளிகள் எடுபடவில்லை. ஒவ்வொரு புள்ளியும் உற்பத்தியில் திறனை குறித்து காட்டுகின்றன. ஆனால் நாட்டு மக்களின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்ட அளவை அந்த எம்புள்ளி மட்டுமே குறித்து காட்டுகிறது. இதனால் அந்த புள்ளி மட்டுமே பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளியாகும். எம்புள்ளி உட்பட எல்லா புள்ளிகளும் உற்பத்தியில் வினைத்திறன் கொண்ட புள்ளிகளாக இருக்க எம்புள்ளி மட்டுமே உற்பத்தியில் வினைத்திறனுடன் வளப்பங்கீட்டின் வினைத்திறனையும் கொண்ட புள்ளியாக இருக்கிறது. இதுதான் அந்த வித்தியாசத்துக்கான காரணம். அதனால்தான் எம்புள்ளி பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளியாக குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த கோட்டுக்கு அப்பால் வலப்புறமாக உள்ள பி புள்ளியை பாருங்கள். இது கோட்டுக்கு அப்பால் உள்ளது. உற்பத்தி இயல்தகவு எல்லை கோடு இருக்கின்ற வளங்களை பூர்ணமாக பயன்படுத்தி உச்சமாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய கூடிய உச்ச அளவுகளை வரையறுத்து காட்டுகின்றது. ஆகையால் கோட்டுக்கு அப்பால் வலப்புறமாக உள்ள புள்ளியை இந்த பொருளாதாரம் அடைய முடியாது. காரணம் வளம் அருமையானதென முன்னரே குறிப்பிட்டுள்ளோம். இந்த புள்ளி வள அருமையை சுட்டிக்காட்டும் புள்ளியாகும். அடுத்ததாக எல்லை கோட்டில் இல்லை, ஆனால் எல்லை கோட்டுக்கு இடப்புறமாக அமைந்துள்ளது. அந்த கியூ புள்ளியை பாருங்கள். அந்த புள்ளி உற்பத்தியில் வினைத்திறன் கொண்ட புள்ளி அல்ல, இது கோட்டில் இல்லை. அதனால்தான் உற்பத்தி எல்லை கோட்டுக்கு உள்ளே அமைந்துள்ளது. இது குறைவேலை நிலைமையை குறித்து காட்டுகின்றது. வளங்கள், உற்பத்தி வளங்கள் பூர்ணமாக உச்சமாக பயன்படுத்தப்படாத நிலையை இது குறித்து காட்டும் புள்ளியாகும். அதாவது பயன்படுத்தக்கூடிய எல்லா வளங்களும்
பயன்பாட்டில் உள்ளன. இருந்த போதும் பூரண உற்பத்தியை அது சுட்டிக்காட்டவில்லை. இது வளங்கள் வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படாத நிலையை வெளிப்படுத்துகிறது. அதாவது இருக்கின்ற நிலங்கள் முழுதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, இருக்கின்ற மனித வளமும் முழுதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, இருக்கின்ற மூலதன வளமும் முழுதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுதுள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் நிலம் பயன்படுத்தப்பட்டு பூர்ண உற்பத்தி அடையப்படவில்லை. பட்டதாரியாக கற்றவர்களுக்கு இன்னும் அவர் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. அவர் பஸ் நடத்துனராக வேலை செய்கிறார் என்றால் அந்நிலைமையும் குறைவேலின் நிலைமைதான். குறைவேலின் நிலைமையே அந்த கீழ்ப்புள்ளி வெளிப்படுத்துகிறது. ஒன்று, இந்த பொருளாதாரம் இப்போதுள்ள தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி செயற்திறனுடன் கீழ்ப்புள்ளியில் இருந்த உற்பத்தி சேர்க்கையை உபரிபண்ட உற்பத்தி அதிகரித்து உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டில் இருக்கிற 6 என்னும் புள்ளியை அடையலாம். அல்லது இப்போதுள்ள தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி செயல்திறனுடன் எக்ஸ்பண்ட உற்பத்தியை அதிகரித்து உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் இருக்கிற எஸ் என்னும் புள்ளியை அடையலாம். அல்லது தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி செயல்திறனுடன் எக்ஸ்பண்டம் வைபண்டம் ஆகிய 2 உற்பத்திகளிலும் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தி உற்பத்தி எல்லைக்கோட்டில் இருக்கும் எண் புள்ளியை அடையலாம். உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் சாய்வு என்றால் என்ன என்றும் நாங்கள் முன்னர் கற்றுள்ளோம். இங்கே இதிலே இருப்பதுதான் சாய்வு. இந்த நேர்கோடான உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையிலும் சாய்வு சமனானது. எக்ஸ்பண்ட உற்பத்தியில் 1 அலகு உற்பத்தி அதிகரிப்பதற்காக வைபண்ட உற்பத்தியில் இழக்க வேண்டிய உற்பத்தி அலகின் அளவு அமைய செலவு அது சந்தர்ப்ப செலவு என குறிப்பிடப்படும். இந்த இழப்பு சந்தர்ப்ப செலவு எனவும் குறிப்பிடப்படும். இந்த இழப்பை எல்லை சந்தர்ப்ப செலவு என்றும் குறிப்பிடலாம். எல்லை சந்தர்ப்ப செலவானது நேர்கோடான உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் எந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலும் சமனாகும். அதாவது இழப்பு சய அடையாளத்தால் குறிப்பிட்டு காட்டப்படும். எல்லை சந்தர்ப்ப செலவு விகிதமாக காட்டப்படும். எக்ஸ்பண்டத்தின் சந்தர்ப்ப செலவு டெல்டா எக்ஸுக்கு சய டெல்டா ஒய் என காட்டப்படும். அடுத்த பண்டமான ஒய் பண்டத்தின் சந்தர்ப்ப செலவு டெல்டா ஒய்க்கு சய டெல்டா எக்ஸ் என காட்டப்படும். இழக்கப்படும் பண்டம் சய அடையாளமிட்டு காட்டப்படும். இங்கே பாருங்கள், இது மூலத்துக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. இதுதான் மூலப்புள்ளி, உற்பத்தி புள்ளின்னு சொல்ற. இதுக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. இந்த வளைகோட்டில் எல்லை சந்தர்ப்ப செலவு அதிகரித்து செல்லும்.
அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப செலவு கோடு இது. நேர்கோடு நாங்க பார்த்துனாங்க எல்லை சந்தர்ப்ப செலவு எல்லா 2 புள்ளிகளுக்கு இடையில சமனா இருக்கும். இது அப்படி இல்லை. இது எல்லை சந்தர்ப்ப செலவு அதிகரித்து செல்லும். இரு புள்ளிகளுக்கு இடையிலான எல்லை சந்தர்ப்ப செலவு அதிகரித்து செல்லும் உற்பத்தி சாத்திய வளைகோடு தான் இது. மூலப்புள்ளி அல்லது உற்பத்தி புள்ளிக்கு குழிவான அல்லது மூலப்புள்ளிக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. இதுல நாங்க இப்ப படிச்ச இதுல 3 புள்ளிகள் காட்டியிருக்கிறோம். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இன்னும் இதுல நிறைய புள்ளிகள் நமக்கு விரும்பின புள்ளி எல்லாம் வைக்கலாம். இந்த புள்ளிகள் உற்பத்தி சேர்க்கைகளை காட்டுது. அதாவது விவசாய பொருளுக்கு இவ்வளவு உற்பத்தி செய்யற, கைத்தொழில் பொருள்ல இவ்வளவு உற்பத்தி செய்யறதை காட்டும். இதுல இருந்து இந்த கோட்டை இங்க நேர எடுத்தால் இது கைத்தொழில் பொருள்ல எவ்வளவு உற்பத்தி செய்யறதை இந்த புள்ளி காட்டும். இது காட்டும். இதுல இருந்து இதை இழுத்தால் விவசாய பொருள்ல இவ்வளவு உற்பத்தி செய்யறதை காட்டும். காட்டுற அளவு இப்படி நாங்க ஒரு சதுரமாக போட்டு காட்டலாம். இது கைத்தொழில் பொருள் உற்பத்தி அளவு, இது விவசாய பொருள் உற்பத்தி அளவு. அதே போல இந்த புள்ளியிலையும் அதே மாதிரி காட்டலாம். இது கைத்தொழில் பொருளை உற்பத்தி செய்யற அளவு, இது இந்த அளவு விவசாய பொருளை உற்பத்தி செய்யற அளவு. இது விவசாய பொருளை உற்பத்தி செய்யற அளவு, இது கைத்தொழில் பொருளை உற்பத்தி செய்யற அளவு. இதுலயும் அதே மாதிரி. இந்த புள்ளிகள் எல்லாம் உற்பத்தி வினைத்திறன் கொண்ட புள்ளி என்று பார்த்தோம். உற்பத்தி வினைத்திறன் என்றால் இருக்கிற வளங்கள் முழுதும் பூர்ணமாக பயன்படுத்தப்பட்டு, அதாவது இருக்கிற தொழில்நுட்பத்தோட அந்த வளங்கள் உச்சமாக பயன்படுத்தப்பட்டு வினைத்திறனோட உற்பத்தி செய்யப்பட்டால் தான் இந்த புள்ளி அடிக்கிற இந்த 3 புள்ளியும் இருக்கும். இது போல இன்னும் புள்ளிகள் வைக்கலாம். இது உற்பத்தி வினைத்திறன் புள்ளி. இது 2 நிபந்தனைகள் பூர்த்தி ஆகுது. ஒன்று நிறைதொழில் மட்டம், அதாவது பூர்ணமாக எல்லா வளங்களும் பயன்படுத்தப்பட்டது. மற்ற 2 இருக்கிற வளங்கள் இருக்கிற தொழில்நுட்பத்தில், இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உச்சமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவுகள் தான் இது. இப்ப 2 நிபந்தனைகளை காட்டுறதுதான் உற்பத்தி வினைத்திறன் புள்ளி. இது 3 உற்பத்தி வினைத்திறன் புள்ளி. ஆனால் இந்த புள்ளி அது இல்லை. இந்த புள்ளி உற்பத்தி வினைத்திறன் புள்ளிதான். இதே புள்ளிதான். ஆனா இதோட இன்னும் மேலதிகமான திறனும் இதுக்கு இருக்கு. அதாவது நாட்டுக்கு எவ்வளவு பொருள் தேவை என்றதை நிச்சயித்து, அந்த நிச்சயித்த அளவுதான் இந்த புள்ளி காட்டுது. அப்ப இப்ப உற்பத்தி செய்யறதுக்கு அந்த பொருளாதாரம் தீர்மானிச்சது புள்ளிதான் இது. அதாவது திட்டமிடும் சபை என்றால் திட்டமிடும் சபை இந்த புள்ளியைத்தான் தீர்மானிச்சு. இதுகளை தெரியல, இதுகள் கைவிடப்பட்ட புள்ளிகள். இந்த புள்ளிதான் தெரிவு செய்யப்பட்டது. அப்ப இது விவசாய பொருளை உற்பத்தி செய்யற அளவு, இதை நீட்டினால் இது கைத்தொழில் பொருளை உற்பத்தி செய்யற அளவு காட்டும். அப்ப இது இந்த புள்ளிதான் இப்ப தெரிவு செய்யுது. இது இந்த பொருளாதாரத்துக்கு எவ்வளவு தேவையோ, இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட உச்ச பயன கிடைக்கக்கூடிய விதமாக தேர்வு செய்த அந்த புள்ளிதான் இது. அப்ப இது உற்பத்தி வினைத்திறன் புள்ளிதான். ஆனால் அதோட அது வள ஒதுக்கீட்டு திறனும் கொண்டது. அதாவது கைத்தொழில் பொருள் செய்யறதுக்கு எவ்வளவு வளத்தை ஒதுக்குறது, எத்தனை பொருளை கைத்தொழில் பொருளை செய்கிறது, எத்தனை பொருளை விவசாய பொருளை செய்கிறது என்றதை தீர்மானிக்க புள்ளிதான் இது.
அதுல இருந்து அதை வள ஒதுக்கீட்டு திறன் புள்ளின்னு சொல்றது. உற்பத்தி திறன் புள்ளி சக வள ஒதுக்கீட்டு திறன் புள்ளி ரெண்டும் சேர்ந்ததுதான் பொருளாதார வினைத்திறன் புள்ளி. உற்பத்தி திறன் என்று சொல்லக்குள்ள அது ரெண்டு நிபந்தனைகள் அதிலே பூர்த்தி ஆகுது. ஒன்று நிறை தொழில் மட்டம், அது பூர்ணமாக வளமெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது பூர்ணமாக இப்ப நவீன தொழில்நுட்பம் பூர்ணமாக பயன்படுத்தப்பட்டு உச்சமாக உற்பத்தி செய்யும் அளவு. இது ரெண்டு நிபந்தனை, இதோட நிபந்தனை, மூணு நிபந்தனை நிறைவேறினால்தான் பொருளாதார வினைத்திறன். அப்ப பொருளாதார வினைத்திறன் புள்ளி தான் இது. இது உற்பத்தி வினைத்திறன் புள்ளி, இது உற்பத்தி வினைத்திறன் புள்ளி, இதுவும் உற்பத்தி வினைத்திறன் புள்ளி தான். ஆனால் அது வளவு ஒதுக்கீட்டு விளைதிறனும் கொண்ட புள்ளி, வினைத்திறனும் கொண்ட புள்ளி. வள ஒதுக்கீட்டு வினைத்திறனும் கொண்ட புள்ளி இது. இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் தீர்மானிக்கப்படுற அளவு அது நாட்டில் தீர்மானிக்கப்படுது. இப்ப முதலாளித்த பொருளாதாரம் என்று சொன்னால் அது சந்தை கேள்வி நிரம்பல் தான். அந்த சந்தை சமநிலையை தீர்மானிக்கும். சந்தை கேள்வி நிரம்பல் பாருங்க, இது விலை, இது அளவு, இது நிரம்பல் கோடு, இது கேள்வி கோடு. கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கிற இடத்துல தான் சந்தை சமநிலை. இந்த அளவுதான் சந்தையில விற்று கொண்டிருக்கிற பொருள் அளவு. இதுதான் சந்தையில விற்று கொண்டிருக்கிற அளவு. அது விற்று கொண்டிருக்கிற அளவு கைத்தொழில் பொருள் வளவு, கைத்தொழில் பொருள் வளவு, விவசாய பொருள் வளவு. இடத்துல கூட ஒன்றை போட்டால் இதுல இருந்து இந்த புள்ளி கிழித்தாய், இது வளம் விவசாய பொருள் வளவு உற்பத்தி செய்யப்படுது, இது வளம் கைத்தொழில் பொருள் உற்பத்தி செய்யப்படுது. சமநிலை இதுதான், சமநிலை அளவு இது, சந்தை சமநிலை. இந்த புள்ளிதான் இது. இப்ப உற்பத்தி செய்யப்படுற இந்த புள்ளிதான் இது. இது முதலாளித்த பொருளாதார தீர்மானம். அப்ப இவ்விடத்துல இது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். வளம் எப்படி ஒதுக்கப்படுது என்று கேட்டால் கேள்வியின் நிரம்பலும் நிச்சயிக்கிற விலைதான் அதை தீர்மானிக்குது. சமநிலை விலை அதான் தீர்மானிக்குது. விலை கூடினால் கொள்வனை செய்கிறவர்கள் அளவை குறைப்பாங்க. ஆனால் விலை கூடினால் உற்பத்தி செய்கிறார்கள் அளவை கூட்டுவாங்க, உற்பத்தி அளவை கூட்டுவாங்க. அப்ப கொள்வனை செய்கிறவர்கள் என்னத்தை பாக்குறாங்கன்னா அவங்களோட விலையோட பயன்பாட்டை பாக்குறாங்க, எல்லை பயனை பாக்குறாங்க. எல்லை பயனை பார்த்துதான் அவர்கள் கொள்வனை செய்கிறார்கள். கொள்வனை செய்கிறவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால் அவர்கள் விலையை பார்த்து அதிலே அவர்களோட எல்லை செலவை பார்க்கிறாங்க. எல்லை செலவு அவங்களுக்கு கட்டணும். எல்லை செலவு வந்தால் தான் விலையால எல்லை செலவு கிடைச்சாதான் விற்பாங்க, இல்லாட்டி விற்க மாட்டாங்க. இல்லாட்டி விற்பனை அளவை குறைப்பாங்க. விலை கூடிச்சென்றால் அவங்களுக்கு எல்லை செலவு குறைய. அப்போ எண்ணிவாங்க, விற்கிற அளவு உற்பத்தி செய்கிற அளவை கூட்டுவாங்க. அப்ப இது எல்லை செலவு கோடு, இது நிரம்பல் கோடு சொன்னோம். இது உற்பத்தியாளர் எல்லை செலவு கோடு. இது கேள்வி கோடு என்று பார்த்தோம். இது நுகர்வோர் எல்லை பயன் கோடு, நுகர்வோர் எல்லை பயன் கோடு. இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல தான், அதாவது எல்லை பயனும் எல்லை செலவும் சந்திக்கிற இடத்துல தான் விலை தீர்மானிக்கப்படுது. அது கேள்வியின் நிரம்பலம் தீர்மானிக்கிறதான் விலை. உற்பத்தியாளர் விற்க விரும்புகிற அளவு, அதாவது எல்லை செலவை பொறுத்தது. நுகர்வோர் கொள்வனை செய்ய விரும்புகிற அளவு எல்லை பயனை பொறுத்தது. எல்லை பயனும் எல்லை செலவும் மார்ஜினல், எல்லை பயனன்றது மார்ஜினல் பெனிஃபிட், எல்லை செலவுன்றது மார்ஜினல் காஸ்ட். எம்சி சமன் எம்பி, எம்பி சமன் பி, அதாவது இது டி, இது எஸ். கேள்வியின் நிரம்பலும்
சந்திக்கிற இடத்துல தான் விலை தீர்மானிக்கப்படுது சமநிலை விலை. சமநிலை விலை தான் இது சமநிலை அளவு. இதுதான் சந்தையில தீர்மானிக்கப்படுற உற்பத்தி அளவு. இதுக்குத்தான் பலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பலம் இதுக்கு மிச்சமா ஒதுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தான் உற்பத்தி செய்யறது தான் பலம் ஒதுக்கப்படும். இந்த வள ஒதுக்கீடு முதலாளித்துவ பொருளாதாரத்துல சந்தை விலைதான் அந்த வள ஒதுக்கீட்டை செய்யுது. அப்ப இந்த அளவுதான் வள ஒதுக்கீடு. அப்ப இது வள ஒதுக்கீடு புள்ளி. அப்ப வளம் வளவுக்கு ஒதுக்கப்பட்டால் இந்த பொருள் கைத்தொழில் பொருள் பலம் உற்பத்தி செய்யப்படும். அப்ப இதுல விளவு உற்பத்தி செய்யப்பட்டால் விவசாய பொருள் விளவு உற்பத்தி செய்யறதுக்கு வளம் இருக்கு. மிச்ச வளத்தை விளவு பொருள் விளவு பொருள் கைத்தொழில் பொருள் உற்பத்தி செய்வாங்க. விளவு பொருள் விவசாய பொருள் உற்பத்தி செய்வாங்க. விளவு பொருள் விவசாய பொருள் உற்பத்தி செய்வாங்க. அப்ப இது உற்பத்தி விளைதிறன் புள்ளி மட்டுமல்ல வள ஒதுக்கீட்டு விளைதிறனும் கொண்ட புள்ளி இது. ஆகவே இது பொருளாதார விளைதிறன் கொண்ட புள்ளி. ஆனால் ஏனைய புள்ளிகள் அப்படி இல்லை. ஏனைய புள்ளிகள் இதுல வேற இன்னும் வச்சினா புள்ளிகளை வைக்கலாம். நாங்க இது இந்த கோர்ட்ல நிறைய புள்ளிகள் ஏதாவது ஒன்றை தீர்மானிக்கலாம். இப்ப இதுல இந்த எல்லை செலவு கோடு வேற விதமா இருந்தால் இங்க இந்த புள்ளி இங்க வரும். இது இந்த கோடு இப்படி கூறப்பட்டால் சமநிலை விலை படுத்து வரும். அப்போ இந்த வள ஒதுக்கீட்டு விளைத்திறன் படுத்து வரும். அதுபோல இந்த கேள்விக்கோடு இந்த மாதிரி வரும் என்றால் படத்துக்கு வரும். இது வள ஒதுக்கீட்டு விளைத்திறன் படத்துக்கு வரும். அப்ப இது நீங்கள் இனிமேல் தான் படிக்க போறீங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா விளங்குது, சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதே என்னத்துக்கு படத்துல காட்டுறோம் என்று சொன்னால் இது முதலாளித்துவ பொருளாதாரத்துல சந்தை சமநிலை தான் விலையை தீர்மானிக்கும். அதாவது எல்லை செலவும் எல்லை பயணம் தான் விலையை தீர்மானிக்கும். எல்லை செலவும் எல்லை பயணம் தான் உற்பத்தி செய்கிற அளவை தீர்மானிக்கும். எல்லை பயணம் எல்லை செலவும் தான் நுகர்வோர் கொள்வன செய்கிற அளவு தீர்மானிக்கும். நுகர்வோர் வாங்க விரும்புகிற அளவும் உற்பத்தியாளர் விற்க விரும்புகிற அளவும் தான் வள ஒதுக்கீட்டை நிச்சயிக்கும். அந்த வள ஒதுக்கீடு தான் இந்த புள்ளி. ஆகவே இது உற்பத்தி வினைத்திறன் கொண்ட புள்ளி, சக வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி. உற்பத்தி வினைத்திறன் கொண்ட புள்ளியானக்குள்ள நாங்க இன்னும் 2 விடயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதாவது நிறைதொழில் மட்டம், அதாவது வளங்கள் முழுதும் பூரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அத்தோட இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பம் முற்று முழுதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அளவில் உற்பத்தி செய்யப்படுற புள்ளிதான் இது. இதுவும் அப்படியான ஒரு புள்ளிதான். ஆனா இதை தெரியல. இதான் இந்த சந்தை சக்தி இதை தெரியல, இதையும் தெரியல. சந்தை சக்தி தெரிவு செய்த புள்ளி இதுதான். ஆனால் சமதர்ம பொருளாதாரத்துல இப்படி தீர்மானிக்கப்படாது. அது அவங்க அந்த திட்டமிடும் சபை இந்த புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை தீர்மானிக்கலாம். அவங்க ஏதாவது ஒன்றை தீர்மானிக்கலாம். இதுல காட்டப்பட்டிருக்கிறது இது முதலாளித்துவ பொருளாதாரத்துல, அதாவது விலை பொருளாதாரத்துல, விலையினால் பொருளாதாரம் இயக்கப்படுகிற பொருளாதாரத்துல இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டுல பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி. இதை பாருங்க, இது விசேடமாக இந்த இதுக்கு ஒரு பதம் இருக்கு, பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி. இது உற்பத்தி வினைத்திறன் கொண்ட புள்ளி. 4 உற்பத்தி சாத்திய வளைகோடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லாம் மூலத்துக்கு குழிவான உற்பத்தி புள்ளிக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடுகள் தான். மூலத்துக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு எல்லை சந்தர்ப்ப செலவு அதிகரித்து செல்லும் உற்பத்தி சாத்திய வளைகோடு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஒரு உற்பத்திய ஒரு அலகால் மேலும் மேலும் அதிகரித்து செல்லும் போது அடுத்த உற்பத்தியில்
இழக்கப்படுகின்ற அளவானது எல்லை சந்தர்ப்ப செலவு என குறிப்பிடப்படும். உதாரணமாக எக்ஸ் பண்டத்தின் எல்லை சந்தர்ப்ப செலவு என்று சொன்னால் எக்ஸ் பண்டத்தின் உற்பத்தியை ஒரு அலகால் அதிகரிக்கும் போது ஒய் பண்டத்தில் ஏற்படும் இழப்பு, ஒய் பண்டத்தில் அர்ப்பணிக்கப்படுகின்ற அளவு, அந்த அளவு சய அடையாளத்தால் காட்டப்படும். அது எக்ஸ் பண்டத்தின் எல்லை சந்தர்ப்ப செலவு. ஒய் பண்டத்தின் சந்தர்ப்ப செலவு அதே மாதிரி பார்க்கலாம். ஒய் பண்டத்தின் சந்தர்ப்ப செலவு பார்க்கறது ஒரு அலகு ஒய்ய மேலும் மேலும் அதிகரித்து செல்லும் போது எக்ஸ் பண்டத்தில் இழக்கப்படுகின்ற அளவு அல்லது தியாகம் அல்லது சந்தர்ப்ப செலவு, அமைய செலவு, அது வர வர அதிகரித்து செல்லும். அத்தகைய கோடுதான் மூலத்தேக குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அப்படியான வளைகோடுகள் இங்கே சேரப்படுகிறது. இதுல இங்கே பாருங்கள், இதுதான் ஆரம்பத்திலிருந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு. இது உற்பத்தி எல்லையை காட்டுகிறது. இந்த இரு பண்டங்களின் உற்பத்தியின் ஆகக்கூடின உற்பத்தி சேர்க்கைகளை காட்டுறது. இதுல ஒவ்வொரு புள்ளியும் ஆகக்கூடிய உற்பத்தி சேர்க்கைகளை காட்டுகின்ற புள்ளிகளாகும். எக்ஸ் பண்டத்தில் எவ்வளவு, ஒய் பண்டத்தில் எவ்வளவு. இந்த அளவுக்கு மிச்சமாக இந்த பொருளாதாரத்தால உற்பத்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள், பயன்படுத்தக்கூடிய வளங்கள் அவ்வளவும் முழுதாக பயன்படுத்தி இருக்கிற தொழில்நுட்பத்தோட, இப்போதைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை உச்சமாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய அளவுகளைத்தான் இந்த எல்லைக்கோடு காட்டுகிறது. உற்பத்தி சாத்திய எல்லைக்கோடு, உற்பத்தி இயலுமே எல்லைக்கோடுன்னு சொல்றது. இந்த கோட்டுக்கு அப்பால ஒரு புள்ளியில உற்பத்தி செய்ய முடியாது என்றது நாங்க முதல் பார்த்தோம். அருமை காரணம். ஆனால் இங்க நான் ஒரு அம்புக்குறியினாலே இன்னொரு உற்பத்தி சாத்திய வளைகோட காட்டியிருக்கிறேன். பாருங்க, அதாவது இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு வலப்புறமாக பெயர்ந்திருக்கு. இதை சொல்றது பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி என்றால் ஒரு நாட்டின் மெய்த்துவ தேசிய உற்பத்தி, உண்மை தேசிய உற்பத்தி இடைவிடாது அதிகரித்து செல்லுகின்ற நிலைமை, இதுதான் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. அடுத்தடுத்த வருடங்கள்ல பொருளாதாரம் உற்பத்தி, மெய்த்தேசிய உற்பத்தி அதிகரித்து சென்றால் அது பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றோம். அப்படி அடுத்தடுத்த வருடங்கள்ல உற்பத்தி அதிகரிக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றில் வளங்கள் அதிகரித்திருக்கணும். இந்த இந்த கோடு, எல்லை கோடு இந்த வலப்புறம் பெயர்ந்திருக்குது. அதுக்கு காரணம் வளம் அதிகரித்திருக்கணும், வளத்திரட்சி அதிகரித்திருக்கணும், அந்த நாட்டின் வளத்திரட்சி அதிகரித்திருக்கணும் ஒரு காரணம். அடுத்த காரணம் இதுவரை இருந்த தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம்
மாறி இருக்குது. அதாவது இப்ப புதிய இன்னும் புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புது தொழில்நுட்பம் வந்திருக்கு. புது தொழில்நுட்பம் வந்ததால்தான் இந்த எல்லைக்கோடு இங்கெல்லாம் மாறி. அப்ப இந்த எல்லைக்கோடு படத்துக்கு வந்ததுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று வளத்திரட்சி அதிகரிக்கணும், அல்லது உற்பத்தி தொழில்நுட்பம் மேம்பட்டிருக்கும். 2 மேற்பட்டிருக்கணும், அல்லது ஒன்று வளம் அதிகரிச்சிருக்கணும், அல்லது உற்பத்தி தொழில்நுட்பம் மேம்பட்டிருக்கணும், அல்லது 2ம் நடைபெற்றிருக்கணும். இருந்தால்தான் இந்த கோடும் இங்கால போகும். இல்லாட்டி இந்த கோடு படத்துல இதுக்கு இங்கால ஒரு புள்ளியை உற்பத்தி செய்ய முடியாது. இப்ப இந்த பொருளாதாரம் இந்த கோட்டுக்குள்ள தான் அந்த புள்ளி இருக்கும். இந்த பொருளாதாரத்துடைய நாங்க சொன்ன இந்த பொருளாதாரம் நாட்டு மக்கள் தேவைய உச்சமாக பூர்த்தி செய்யறதுக்குரிய அளவுக்கு வளங்களை ஒதுக்குற புள்ளி பொருளாதார வினைத்திறன் புள்ளின்னு சொன்னாங்க. உற்பத்தி சேர்த்திறன் புள்ளியும் அது வள பங்கிட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளியும் சேர்ந்த புள்ளிதான் பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி. இதெல்லாம் இந்த கோட்லாம் இருக்கும். முதல்ல இருந்து இந்த கோட்டுல இப்ப இருக்கிற இந்த கோட்டுல இருக்கிறது. அப்ப இதைத்தான் பொருளாதார வளர்ச்சி என்றோம். இந்த கோடு படத்துக்கு போனதுக்கு காரணம் ஒரு வருடத்தில் ஏற்பட்ட உற்பத்தி மெய்த்தேசிய உற்பத்தி அதிகரிப்பு இல்லை. அது அடுத்தடுத்த வருடங்கள்ல மெய்த்தேசிய உற்பத்தி அதிகரிச்சேட்டா காரணம் எல்லைக்கோடு வலப்புறம் போயிருந்திருக்கு. அதாவது ஒன்றில் வளம் அதிகரித்திருக்கணும், வளத்திரட்சி அதிகரித்திருக்கணும், அல்லது தொழில்நுட்பம் மேம்பட்டிருக்கணும், அல்லது வளத்திரட்சியும் அதிகரித்து தொழில்நுட்பம் மேம்பட்டிருக்கணும். 2 நடந்தபடியத்தான் இதுக்கு போயிருக்குது. அதுக்காகத்தான் நாங்க மெய்த்தேசிய உற்பத்தியின் தொடர்ச்சியான அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் உற்பத்தி எளிமை கோடு பலப்புறம் சென்றதான் அதுக்கு காரணம். உற்பத்தி எளிமை கோடு பலப்புறம் சென்றதுக்கு காரணம் 2 சொன்னால் அந்த வளம் அதிகரிக்கிறதுக்குரிய காரணமும் தொழில்நுட்பம் மேம்படுறதுக்குரிய காரணம். தொழில்நுட்பம் மேம்படுற காரணம் என்றா புதிய கண்டுபிடிப்பு உற்பத்தியில சேர்த்துக் கொள்ளப்படுறது. வளம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அதுக்கு நாங்க பல காரணங்களை சொல்லலாம். ஒன்று மூலதன ஆக்கம் அதிகரித்தல். மூலதன ஆக்கம் என்றால் இந்த வளம்ன்றதுக்குள்ள மூலதனமும் ஒரு வளம் தான், நிலவும் ஒரு வளம், உழைப்பும் ஒரு வளம், மூலதனமும் வளம் தான். எந்திர சாதனங்கள் எல்லாம் வளம், பயன்படுத்துற இயந்திர சாதனங்கள், நவீன இயந்திரங்கள் எல்லாம் வளங்கள். அந்த இயந்திர சாதனங்கள் உற்பத்திக்கு பயன்படுற நேரம் அது சேதமடையலாம், அல்லது தேய்வடையலாம், பெருமான தேய்வடையலாம், அது உடையலாம். உடைஞ்சால் இந்த கோடு கீழே தான் போகும். என்றால் மூலதனம் குறைஞ்சு போயிடுச்சு. மூலதனம் ஒரு பாலம், மூலதன இழப்பு குறையும். இங்க இந்த கோடு இங்க மேலுக்கு போகாது, இங்க கீழே தான் வரும். அப்ப என்ன செய்யணும்? இந்த பொருளாதாரம் உற்பத்தி செய்கிற நேரத்துல தெய்வு அடைகிறதுக்கு, எந்திர சாதனங்கள் பழுதடைகிறதுக்கு எல்லாம் ஏற்ற விதமாக உற்பத்தியை அதிகரிக்கணும். மூலதன உற்பத்தியை, மூலதன ஆக்கம், மூலதனத்தை உருவாக்கணும். நுகர்ச்சி பண்டங்களை உற்பத்தி செய்கிறத அது தேவை, மக்கள் தேவை.
ஆனால் அந்த நுகர்ச்சி பண்டங்களை உற்பத்தி செய்யறதுக்கு மூலதனம் தேவை. அப்ப இருக்கிற வளங்களை மூலதனத்தை உற்பத்தி செய்யறதுக்கும் இயந்திர சாதனங்களை உற்பத்தி செய்யறதுக்கும் இருக்கிற இயந்திரங்கள் பழுதடைஞ்சால் அதை புதுப்பிக்கிறதுக்கு புதிய இயந்திரங்களை உருவாக்குறதுக்கும் வளங்கள்ல ஒரு பகுதியை ஒதுக்கணும். அப்போ உற்பத்தியில நுகர்ச்சி பண்டங்களை மட்டும் உற்பத்தி செய்யறது மூலதன பண்டங்களையும் உற்பத்தி செய்யணும். மூலதன பண்டங்களை உற்பத்தி செய்தால் அந்த மூலதன பண்டங்கள் இருக்கிற மூலதனம் குறையாம பாதுகாக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டால் மூலதனமாக்கம் இல்லை. அப்ப இருந்த மூலதனத்தை விட இன்னும் புதிய புதிய இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் புதுசாக மூலதன பொருட்கள் சேர்க்கப்பட்டு சென்றால் அதுதான் மூலதன ஆக்கம் சொல்றது. மூலதன ஆக்கம் அதிகரித்தால் அந்த கோடு இங்கே வெளியே போகும். அப்ப மூலதனம் கூடினாலும் கூடும். இப்ப இயற்கை வளங்கள் கூடினாலும் வரும். இயற்கை வளங்கள் எப்படி கூடலாம்? சில நேரம் எங்களுடைய நாட்டுக்கு உரிய கடல் வளத்துல எல்லையோ உலக நாடுகள் விசரித்து தரலாம். அல்லது கச்சதீவை இலங்கைக்கு தந்தது போல இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு உரிய எல்லையை கூட்டி தரலாம், வளங்கள் கூட்டலாம். அல்லது எண்ணெய் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படலாம், இதுக்குள்ள கடலுக்குள்ள கண்டுபிடிக்கப்படலாம், நிலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம். அப்ப வளங்கள் புதிய வளங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். மூலதனமாக்கம் அதிகரிக்கலாம், வளங்கள் அதிகரிக்கலாம், இயற்கை வளங்களும் அதிகரிக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து வளங்களை பெறலாம். இலங்கை உலகத்திலிருந்து வளங்களை பெறலாம். வெளிநாட்டு கடன்கள் பெறலாம். அது மூலதனம். உதவிகளை பெறலாம். வெளிநாட்டவர்கள் வந்து இங்க முதலீடு செய்ய தேவையில்லை. இங்க தொழிற்சாலைகளை அமைக்கிறது, உற்பத்திகளை இங்க மேற்கொள்றது, அதெல்லாம் அப்ப உள்நாட்டில உற்பத்தி வளங்கள் அதுவும் வளத்தில சேரும். வளத்திரட்சி அதிகரிக்கிறது. வெளிநாட்டில் உழைக்கிற அந்நிய செலவான இருப்பு சொத்து சொல்வோம், அதை அதிகரித்தாலும் உற்பத்தி செய்யக்கூடிய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். அப்ப அந்த நேரம் இந்த கோடு இங்க வெளியே போகும். அப்ப வெளிய இந்த கோடு பலப்புறம் பெயர்றதுக்கு காரணங்கள் மூலதன இருப்பு அதிகரிக்கிறது மட்டுமில்லை, உழைப்பாளர் எண்ணிக்கை அதிகரித்தாலும் இங்கே போகும். தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்து எங்களுடைய நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு தொழில் உயரத்துக்கு வந்தால் கூடும். எங்கட ஆட்கள் எங்கட நாட்டு மூளைசாலிகள் வெளியேறினால் இந்த கோடு இங்க கீழே வரும். அதை இங்க இந்த வரைபடம் காட்டுது. இது பலம் குறைகிறது, இது பலம் அதிகரிக்கிறது. தொழில்நுட்பம் மேம்படுறது காட்டுது இது. அப்ப பலம் வெளிநாட்டு பலங்களும் பயன்படுத்தப்படலாம், வெளிநாட்டு கடன்களை பெறலாம், வெற்றி இங்க மூலதன ஆக்கத்தை உருவாக்கலாம், மூலதனங்களை உருவாக்கலாம், துறைமுகங்களை விருத்தி செய்யலாம், பாதைகளை அபிவிருத்தி செய்யலாம், உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்கலாம், வெளிநாட்டு உதவிகளை பெறலாம், வெளிநாட்டவர்களை முதலீடு இங்க வரவழைக்கலாம். இதனால் எங்களுடைய நாட்டு வளத்திரட்சி அதிகரித்தால் இந்த கோடு இங்க போகும். அது மட்டுமல்ல, அதுதான் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மேம்பட்டால், தொழில்நுட்பம் மேம்பட்டாலும் இந்த கோடு இங்க போகும். உற்பத்தி எளிமை எல்லைக்கோடு நகர்வதற்கான காரணம் இதுதான். அப்படி நகர்ந்தால் உற்பத்தி முன்னரை விட கூட உற்பத்தி செய்யப்படும். முன்னர் செய்யப்படுற உற்பத்தி இதிலிருந்து விடத்தில் இந்த புள்ளி என்று சொன்னால் உற்பத்தி இவ்வளவுதான் உற்பத்தி இதில் நடக்கும். ஆனால் இந்த கோடு இங்கே போயிட்டால் இடத்திலிருந்து இன்னும் உற்பத்தி கூடும்.
இந்த கோடு இங்க போச்சென்றால் இங்க உற்பத்தி கூடும், இதுல உற்பத்தி கூடும் படத்துக்கு போச்சென்றால். அப்ப இது இந்த கோடு பொருளாதார வளர்ச்சியை காட்டுற கோடு. பொருளாதார வளர்ச்சியை நாங்க உற்பத்தி சாத்திய வளைகோட்டுல காட்டுறால் இந்த உற்பத்தி சாத்திய எல்லையே வலப்புறமாக குறித்து காட்டணும். அப்ப வளம் வளத்திரட்சி அதிகரிக்குது, தொழில்நுட்பம் மேம்படுது என்றால் எக்ஸ் பண்டவும் கூட உற்பத்தி செய்யப்படும், ஒய் பண்டவும் கூட உற்பத்தி செய்யப்படும். அதை காட்டுங்க. ஆனால் இந்த வரைவை பார்க்க, இது முதல் இருந்த உற்பத்தி சாத்திய வரை கொடுவு, இது பிறகு இருக்கிற உற்பத்தி சாத்திய கொடுவு வரை கொடுவு. இதுக்கு காரணம் என்ன? அதாவது வளம் குறைஞ்சு போச்சு, வளத்திரட்சி குறைஞ்சிட்டுது. வளத்திரட்சி குறையிறதே காரணம் மூலதன நுகர்ச்சி. மூலதனம் நாங்க பயன்படுத்துற இயந்திர சாதனங்கள் தேய்வடையுது, உடையுது என்று சொன்னால் அதை புதுப்பிக்கிறதுக்கு உரிய உற்பத்தி மூலதன ஆக்கம் ஏற்படாட்டி வள இருப்பு குறையும். மற்ற இருக்கிற சுரங்கங்கள் இருக்கிற எல்லாம் எடுத்து முடிக்கும் என்றால் வள இருப்பு குறையும். காடுகள் முழுதாக அழிக்கப்பட்டு சென்றால் வள இருப்பு குறையும். அப்ப காடுகள்ல இருந்து மரங்கள் எல்லாம் பற்றி முழுதையும் அழிக்கிறது இல்ல, அழிக்கிற நேரத்துல அத மீளுருவாக்கவும் செய்யணும். மீளுருவாக்கம் செய்யக்கூடிய பழங்களை மீளுருவாக்கம் செய்யணும், இல்லாட்டி இங்கே ஆம்பரம் கீழே ஆம்பரம். இருக்கிற வளங்களை எதிர்கால தேவைக்கும் வச்சுதான் மிச்சம் ஒதுக்கணும் இயற்கை வளங்களை. இப்ப சுனாமி, நிலநடுக்கம் போன்றவற்றாலும் இயற்கை வளமாய் அழியலாம். அப்போது இந்த எல்லை கோடு கீழே தான் வரும், உற்பத்தி எளிமை குறைஞ்சு போகும். இது பொருளாதார வளர்ச்சி, இது பொருளாதார வீழ்ச்சி. நாங்க முதல் பார்த்தோம் இந்த கோட்டுக்கு, உற்பத்தி எளிமை கோட்டுக்கு உள்ள இருக்கிற புள்ளியை பார்த்தோம் குறைவு வேலை நிலைமை. அது வளங்கள் இருக்கிற வளங்களை நாங்க முழுதாக சரியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உச்ச உற்பத்தி செய்யலன்னு சொன்னோம், குறைவேலை நிலைமைன்னு சொன்னோம். ஆனால் இது அப்படி இல்லை, இது பின்னடைவு. இது நிரந்தரமாக இந்த உற்பத்தி வளம் குறைஞ்சு போச்சு. உற்பத்தி வளம் மூலின் ஆக்கம், வள திரட்சி குறைஞ்சால், வள திரட்சி குறைஞ்சால் அத பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதாவது உற்பத்தி அளவு அடுத்தடுத்து வருடங்கள்ல குறைஞ்சு போகும். இது பொருளாதார வீழ்ச்சியை காட்டுறது. ஆனா இந்த கோட்டை பாருங்க, இந்த வரைவை பாருங்க, இது முதல்ல இருந்த உற்பத்தி சாத்திய எல்லை கூடும், இது இப்ப இருக்கிற உற்பத்தி சாத்திய எல்லை கூடும். இதுல பாருங்க சீராக இல்லை. இதுல பொருளாதார வளர்ச்சி என்று நாங்க இதுல காட்டக்குள்ள பொருளாதார வளர்ச்சி என்று நாங்க குறிப்பிடுற நேரத்தில் இதுல சீரான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இங்க இதுலயும் ஒரு அளவான அதிகரிப்பு, இதுலயும் ஒரு அழகான கோடு சமாந்தரமா போயிருக்கு. ரெண்டு வளங்களும் வளம் அதிகரிச்சதால ஒய் உற்பத்தியும் அதிகரிக்குது, எக்ஸ் உற்பத்தியும் அதிகரிக்குது. தொழில்நுட்பம் மேம்பட்டதால எக்ஸ் தொழில்நுட்பம் கூடியிருக்கு, ஒய் தொழில்நுட்பம் கூடியிருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, இது சமச்சீரான வளர்ச்சி இல்லை, சீரான வளர்ச்சி இல்லை. இங்க ஒய் உற்பத்தியில வளர்ச்சி ஏற்படல.
ஆனா எக்ஸ் உற்பத்தியில அதிகரிச்சிருக்கு. அப்ப எக்ஸ் பண்டத்தை அதிகமா உற்பத்தி செய்யறதுக்குரிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மேம்பட்டிருக்கு. மேம்பட்டால் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படல. அதனால் இந்த உற்பத்தி அதிகரிக்கல. பை உற்பத்தியில அதிகரிப்பு ஏற்படல. சமச்சீரான வளர்ச்சி இல்லை. அதே போல இதுல பாருங்க, இதுல பொய்யில தான் பொருள் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பொய் உற்பத்தி தான் அதிகரிச்சிருக்கு. பொருளாதார வளர்ச்சி பொய் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக தான் ஏற்பட்டிருக்கு. பொய் உற்பத்திக்குரிய வளங்களும் தொழில்நுட்பம் தான் அதிகரிக்கிறது. இங்கே உற்பத்தி சாத்திய வளைகோடு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மூலதன பொருள் 300, நுகர்ச்சி பொருளும் 300. இதுவே மூலத்து குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அதே கோடு இங்கேயும் இருக்கிறது. பாருங்க, 300 மூலதன பொருள், நுகர்ச்சி பொருள் 300. இதிலே இந்த வள ஒதுக்கீட்டு புள்ளி இதில் இருக்குது. வள ஒதுக்கீட்டு புள்ளி அதாவது அந்த நாட்டுக்கு தேவையான பொருள்கள் நாட்டு மக்களின் திருப்தியை உச்சமாக்குகின்ற அளவுக்கு தீர்மானிக்கப்பட்ட புள்ளி. வளங்கள் ஒதுக்கப்படுது இந்த புள்ளியில. அதாவது மூலதன பொருள் 100 பொருளை உற்பத்தி செய்யவும், நுகர்ச்சி பொருள் 270 பொருள் உற்பத்தி செய்யவும் வளங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பொருளாதார வினைத்திறன் புள்ளி. உற்பத்தி செயற்திறனும் வள ஒதுக்கீட்டு செயற்திறனும் ரெண்டு சேர்ந்த புள்ளி. இது பொருளாதார வினைத்திறன் புள்ளி. 270 பொருள் நுகர்ச்சி பொருள் உற்பத்திக்கும் 100 பொருள் மூலதன பொருள் உற்பத்திக்கும் இந்த வளங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வேற புள்ளி எல்லாம் இருக்கு, ஆனா இந்த புள்ளி தான் தெரிவு செய்யப்படும். இதுவும் அதே கோடு தான். இது அதே பொருளாதாரம் தான் என்று எடுப்போம். வள ஒதுக்கீட்டுக்கு இந்த புள்ளியை தெரிவு செய்திருக்கிறாங்க என்று எடுப்போம். இது பொருளாதார வினைத்திறன் கொண்ட புள்ளி. உற்பத்தி செயற்திறனும் வள ஒதுக்கீட்டு செயற்திறன் ரெண்டும் சேர்ந்த புள்ளி பொருளாதார வினைத்திறன் புள்ளி. இதுல மூலதன பொருள் 200 பொருளை உற்பத்தி செய்யறதுக்கும், நுகர்ச்சி பொருள் 200 பொருள் உற்பத்தி செய்யறதுக்கும் வளங்கள் ஒதுக்கப்பட்டது. இதுல 270 பொருளுக்கு வள ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி 200 பொருளுக்கு வள ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நுகர்ச்சியில குறைக்கப்பட்டிருக்கு. நுகர்ச்சியின் அளவை இதுல குறைச்சிருக்கு. நுகர்ச்சியின் அளவை குறைச்சி மூலதன பொருள் உற்பத்தியின் அளவை கூட்டியிருக்கு. மூலதன பொருள் உற்பத்தி முதல் 100 பொருளுக்கு தான் வள ஒதுக்குனது. வள ஒதுக்கீடு 200 பொருள் உற்பத்திக்கு வள ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே பொருளாதாரம் தானே வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு தனி இதுல இந்த புள்ளி இதுதான் பொருளாதார வினைத்திறன் புள்ளி. இதுல இந்த புள்ளி தான் பொருளாதார வினைத்திறன் புள்ளி. இந்த புள்ளியின்படி கூடுதலாக மூலதன பொருள் உற்பத்திக்கு பணம் கூட ஒதுக்கீடு, நுகர்ச்சி பொருள் உற்பத்திக்கு குறையத்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுல நுகர்ச்சி பொருள் உற்பத்தியை கூட பலத்தை ஒதுக்கி மூலதன பொருள் உற்பத்திக்கு குறைய வளத்தை ஒதுக்கி
அப்போ இதன் விளைவு, பொருளாதார விளைவு என்ன என்பதைத்தான் இங்க காட்டிருக்கிறோம். இப்போ மூலன ஆக்கம், இதனால இது மூலன பொருள் உற்பத்தினால மூலன பொருள் உற்பத்தி இருக்கிறதால மூலன ஆக்கம் இருக்குது. மூலன ஆக்கம் இருந்தபடியேதான், அதாவது மூலன பொருள் உற்பத்தி செய்யக்கூடியதான் அடுத்த பொருளாதார வளர்ச்சிக்கு உரிய எல்லைக்கோடு வெளியே போயிருக்கு, பலப்புறம் பெயர்ந்திருக்கு. இது பொருளாதார வளர்ச்சி. மூலன ஆக்கம் இருக்குது. ஏனென்றால் 100 பொருள் மூலன பொருள் உற்பத்தி செய்யப்படுது, முழு நுகர்வு பொருள் செய்யல. மூலன பொருள் உற்பத்தி செய்யப்படுறோடைய உற்பத்தி இயல்தகவு எல்லைக்கோடு பலப்புறம் பெயர்ந்திருக்குது. பெயர்ந்திருக்கிற அளவு தான் வித்தியாசம். இதுல பாருங்க, இதுல பெயர்ந்திருக்கிறது இந்த அளவு. இதுல மூலன பொருளுக்கு கூட வளம் ஒதுக்கிருக்கு. இது 100 ஒதுக்குனது, இதுல 200 ஒதுக்கிருக்கு. அப்ப மூலன ஆக்கம் இதுல கூட இருக்கும். அப்ப வளத்திரட்சி கூட. அப்ப வளத்திரட்சி கூடினால் உற்பத்தி இயல்மை கோடு அந்த கூடுன எல்லையை காட்டும், கூடுன உற்பத்தி செய்யக்கூடிய எல்லையை காட்டும். அப்ப அது இந்த கோடு நாங்க விரிவாக போட்டு காட்டிக்கிறோம். பாருங்க, இந்த வள ஒதுக்கீட்டுக்கு உற்பத்தியில் எல்லைக்கோடு பேர்ந்திருக்கிற இடம் வலப்புறம், ஆனால் அதிக தூரத்தில் இருக்குது, குறைஞ்ச தூரத்தில் இருக்குது. இது காரணம் என்னன்னு கேட்டால், நுகர்ச்சியை கொஞ்சம் குறைச்சி, நுகர்ச்சியை கட்டுப்படுத்தி சேமிச்சு மூலன பொருள் உற்பத்திக்கு கூட வளங்களை ஒதுக்கி இருக்கு. மூலன பொருள் உற்பத்திக்கு கூட வளம் ஒதுக்கினால் மூலன ஆக்கம் கூட. அப்ப மூலன ஆக்கம் கூடினால் வள இருப்பு கூட. அப்ப அது உற்பத்தி எல்லையே வலப்புறம் கூடுதலான தூரத்துக்கு பெயர்த்திருக்குது. இதுல குறைய மூலன ஆக்கம், இதுலேயும் மூலன ஆக்கம் இருக்க மூலன பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அவையில குறைஞ்ச தூரத்துக்கு தான் இதை காட்டியிருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியை நிச்சயிக்கிற காரணிகள்ல நாங்க 2 காரணிகளை முக்கியமான காரணிகள் என்று சொன்னோம். ஒன்று வள இருப்பு, அடுத்தது தொழில்நுட்ப மேம்பாடு. வள இருப்பு கூடுறதுக்கு ஒரு காரணம் தான் அதுல சொன்னது. என்ன காரணம்? மூலன ஆக்கம். மூலன ஆக்கம் அதிகரித்தால் வளங்கள இருப்பு கூடுது. ஆனா இதுல மூலன ஆக்கம் கூட, அதனுடைய வள இருப்பு கூட, வளத்திரட்சி கூட. ஆகவே உற்பத்தி தகவு எல்லை வளைகோடு தூரத்தில் இருக்குது. இதனால முதல் நுகர்ச்சி பொருள்ல 380 தான் உற்பத்தி செய்யலாம். முதலிய வள ஒதுக்கீட்டின்படி ஆக கூடின அடுத்த பொருளாதார வளர்ச்சியின் போது 380 நுகர்ச்சி பொருள் தான் உற்பத்தி செய்யலாம், அல்லது மூலன பொருள்ல 380 பொருளை உற்பத்தி செய்யலாம். இதுல நுகர்ச்சி பொருள் 380 தான் உற்பத்தி செய்யலாம். ஆனா இதுல மூலன ஆக்கம் ஏற்பட்டபடியால் நுகர்ச்சி பொருள் உற்பத்தி இன்னும் கூடி இருக்கு. அடுத்த முறை பொருளாதார வளர்ச்சி நுகர்ச்சி பொருளுக்கு கூட இருக்கு. இதுல நுகர்ச்சியை கட்டுப்படுத்து குறைச்சது. அதனால இப்ப கூட நுகரக்கூடிய முறையில உற்பத்தி எல்லைக்கோடு வலப்புறம் பெயர்ந்திருக்கு. அப்போ உற்பத்தி எல்லையை நிர்ணயிக்கிற காரணிகள்ல பிரதானமான காரணி ஒன்று மூலன ஆக்கம் என்பதை நிறுவனத்துக்காக இந்த உதாரணத்தை நான் காட்டினேன்.